வணக்கம் மக்களே, நான் சுஜா. வீட்டு சமையலில் இன்றைக்கி முட்டை குருமா செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. ரொம்ப சுவையாக இருக்கும். அதுக்கு தேவையான பொருள், நான் 6 முட்டை எடுத்திருக்கேன். உங்களுக்கு எத்தனை முட்டை தேவையோ நீங்கள் எடுத்துக்கோங்க. பெரிய வெங்காயம் 3, சின்னதாக இருக்கிறதுனால தக்காளி 5 தக்காளி எடுத்திருக்கேன். இஞ்சி ஒரு துண்டு எடுத்துக்கோங்க. 6 பல் பூண்டு, கருவேப்பிலை, கொத்தமல்லி, 4 பச்சை மிளகாய் எடுத்துக்கோங்க. தேங்காய் 2 பீஸ் எடுத்துக்கோங்க. மசாலா சோம்பு, ஏலக்காய், கசகசா, பட்டை, லவங்கம், ஒரு பீஸ் அன்னாச்சி பூ, ஒரு இலை பிரிஞ்சல் எடுத்துக்கோங்க. உடச்ச கடலை 2 ஸ்பூன், மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், உப்பு, தேவையான அளவு எண்ணெய். முட்டையை முதல்ல வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ வதக்கிறதுக்கு தேவையான காயெல்லாம் கட் பண்ணிக்கலாம். 2 வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி, பூண்டு, தக்காளி எல்லாம் தனியாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. தாளிக்கிறதுக்கு 1 வெங்காயம், 2 தக்காளியை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கொத்தமல்லியையும் சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ வாங்க வதக்கிறது எப்படின்னு பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயில் நம்ம வச்சுருந்த மசாலாலாம் போட்டுக்கோங்க. அதில் 2 வெங்காயம் கட் பண்ணாலே வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், இஞ்சி இதெல்லாம் போட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. கொஞ்ச நேரம் வேகட்டும், மூடி போட்டு வதக்குங்க. வதக்கிட்டு இதில் உடச்சக்கல்லையும் மஞ்சளும் போடுங்க. நான் காமிக்கலை, போட்டுட்டு நல்லா வதக்கி வேக விடுங்க. வெந்தப்புறம் ஒரு தட்டில் எடுத்து கொட்டி ஆற வச்சுக்கோங்க. ஆறினப்புறம் மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இதுக்கு தாளிப்பு கொடுத்துடலாம் வாங்க. ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயில் எண்ணெய் விட்டு சோம்பு போட்டுக்கோங்க. வெங்காயம், தக்காளி போட்டுங்க. கொத்தமல்லி, கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கிட்டு இதுக்கு தேவையான உப்பையும் போட்டு நல்லா போட்டு வதக்கி கொஞ்சம் நேரம் வதங்கினப்புறம் குழம்பு மசாலா தூள் போட்டு வதக்கிட்டு நம்ம அரைச்சி வச்ச மசாலாவையும் அதில் போட்டு நமக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அதை ஊற்றி ஒரு கிளறி கொதிக்க விடுங்க. கொதித்தோடனே முட்டையை நல்லா அங்கங்கே கீறி அந்த குழம்புல போட்டு மூடி வச்சு குக் பண்ணுங்கள். நல்லா கொதி வந்தப்புறம் கொத்தமல்லி, கருவேப்பிலை போட்டு இறக்குனா முட்டை குருமா ரெடி. ரொம்ப சுவையாக இருக்கும். செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.